2 மணி நேரமா தூங்காம அந்த மூக்கு ரெண்டுமே க்ளோஸ் ஆகும்போது ஒரு வலி இருக்குல்ல, மற்றவங்கள நல்லா கொரட்டை விட்டு குரு குருன்னு தூங்குவாங்க. அப்போ எனக்குலாம் அழுகதான் வந்துச்சு, நின்றுலாம் அழுதுட்டேன் வெளியில. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? about to leave for this ராஜ்கட். எவ்வளோ கிலோமீட்டர் அது? 4 hours up and down. டோட்டலாக 4 hours அப் அண்ட் டவுனு. சீப்பா சஞ்சினி இருக்கு, காலில் அடி இருக்கு, ஃபன்னு இருக்கு. போகா சாப்பிட சொல்லி. ஆமாம், காலையில் போக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா அங்கே போயிட்டு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் இப்போயே லைட்டாக ஒரு தூத் மட்டும் எல்லோரும் குடிச்சிட்டு, தூத்னா மில்க்கு, அந்த ஒரு வார்த்தை தான் நான் கற்றுருக்கேன். ஸோ குடிச்சிட்டு இப்போ 5 o'clock போல் இங்கேருந்து கரெக்டாக லீவிங். அப்புறம் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். स्टीप ரொம்ப ஜாஸ்தி சித்ரம் बोलिए ना चावी चावमले तलाव है पानी का, मालूम है? पानी, हाँ पानी का तलाव बड़ा है। हाँ, वाटरफॉल। ओके ओके। ओ स्लीपर। हाँ स्लीपर। मंदिर का पंडित कौन है? கோணை சாமான். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நாங்கள் வந்து கைடே இல்லாமல் ஒரு கைடை கூட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் இன்னொருத்தர் ஆட் ஆகிருக்காங்க. அவன் போயிட்டான், ஆளு டேஷ் நான் தான் கிடச்சி நான் போடா அப்படின்ட்டு. கைடு ஃப்ரெண்டில் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. ராஜ்கட் ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் தான் வந்து வெந்து வேர்த்து டயர்டாகி செத்து போய் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்து தெரியும். இது அப்படியே ஸ்டீப்பாக ஒரு 30 degrees அப்படி இருக்கு. செம கஷ்டமாக இருக்குது. நான் காட்டுறேன் அவங்கள எப்படி வராங்கன்னு. தண்ணி கேட்கறாங்க. விஜயக்கா எப்படி இருக்கு? ரஜினி வந்துருவியா? ஞானா எப்படி இருக்கு? முடியலையா? என்னடா 10 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. வயசாயிருச்சு. ராஜ்கட் ட்ரெக்ல எனக்கு தெரிஞ்சு 1.8 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே செம டயர்டு, செம ஸ்டீப், நடக்கவே முடியல. சோபா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசார்ட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டோம் எது ஈஸி அப்படின்னு. இன்னொரு ட்ரெக் இருந்துச்சு, எது ஈஸின்னு கேட்கும்போது இது பெட்டர் டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தா எங்களுக்கே ரொம்ப கஷ்டம். எங்க மேலே ஃபால்ட்டானு தெரியல, இல்லை இந்த மலை மேலே ஃபால்ட்டானு தெரியல, ஏறவே முடியல, கஷ்டமா இருக்கு. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க இந்த ட்ரெக்கில். மற்றவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இந்தா டயர்டாகுது, வரமாட்டேங்கிறாங்க. குச்சியை கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் தூரம் அப்படியே தனியாக வந்தோன்னே ஆள் சத்தமே கேட்க மாட்டேங்குதா. நம்மளை பின்னாடி போகிறோம், நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை நம்ம தான் தொலைஞ்சிட்டோமா அப்படின்னு ஒரு பயம் வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மேலே ஒரு பலன் கிடைக்கும்ல, அதுதான். இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ பாயிண்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொலை மாதிரி ஏதோ வருது அப்படின்னு ஓடுது காதுகிட்ட. சத்தம் மட்டும் கேட்குது. இங்கே வரேங்க. என்ன சாப்பிட போகிறா? ஓகே கைஸ், இந்த கடையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 kilometers கம்ப்ளீட்டட். இன்னும் 2 kilometers இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற வடக்கு நண்பர்கிட்ட கேட்டேன்னா அவர் சொன்னார் 40% இருக்குது, 20% ஃப்ளாட்டு, 20% இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இன்னும் 40% இருக்குது. மேலே போயிட்டு பார்த்துக்கு என்னென்ன இருக்கா? குக்கும்பர், லெமன் ஜூஸ், மக்காச்சோளம் சாப்பிட தானே கொடுக்குறாங்க. உனக்கு அப்புறம் எதுக்குடா அது கேட்ட குக்கும்பரு? ஓ, குச்சியிலே அடி ஒரு அடித்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்கேன் எங்களுக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அங்கே தெரியுதுல, அங்கே தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க மேலே. அப்படியே இந்த சைடு அப்படியே மேகமூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்ட தெரியுதுல, அதில் தான் வாங்க ஜி. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னீங்களே, மாவு கட்டு பரம்பரை யாரு போறீங்க? வாங்க. இல்லை உங்க அம்மா கிட்ட சொல்லுவியா? பயமா இருக்கு. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. சாமா பாட்டு. வெற்றி கொடி ஏற்று வீசும் நம்ம காற்று. வாடி குச்சியை வச்சிருக்காங்க ஓரமா.
வரவே மாட்டியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இப்போது பாத்தீங்கன்னா கிஷோர் இது ரொம்ப வழுக்கமான ஒரு பாறையா இருக்கு. அதனால கம்பை ஓரமா வச்சுட்டு நம்பிக்கையை கரெக்டா தராரு. கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. கடைசியில் அவரே விழுக போறான்னு நினைக்கிறேன். இல்லை மீண்டு எடுத்துட்டாரு. ஒரு போட்டோ எடுக்கிற டைம்ல இங்க பாருங்க, இங்கதான் ஒரு பீக் இருக்கு. இங்க வாங்க, அங்க காலு தவறி போச்சு வைங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. நான் பிடிச்சிக்கிறேன் வாங்க. நீங்க போங்கண்ணா, இது எடுத்துட்டு போங்கண்ணா. அடே மெண்டல், திரும்பினா நான் கீழே ஊந்துருவேன். மரியாதையா போடி போயிரு. இங்க ஒரு அட்வென்ச்சர் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். காலு வீடியோ ஆன் பண்ணுறது பிடிக்க சொன்னா லெஃப்ட்ல காட்சி குச்சியை மாத்திட்டு ரைட்ல பிடி. ரைட்ல மாத்தி லெஃப்ட்ல பிடி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. லெஃப்ட்ல என்ன சாகடிச்சிருக்கீங்க போல. ஐயோ அத்தா, கீழே பார்த்தா அள்ளு கிளம்புது. வாங்க வாங்க, லைனா வாங்க, வந்தாச்சு. வேற லெவல். இது என்னது? பாத்ரூமா? அட, மகாராஜாவோட கக்கூசா? என்ன பெட்ரூம் சைஸ்ல இருக்கு. சீவேஜா? இப்படிதான் சீவேஜ். ஓகே ஓகே. கோட்டை இறங்குடா ஞானா. நீ வீடியோ எடுக்கும் போதே நான் வந்து காட்டிடுவேன். வெட்டியை காட்டிடுவேன். பாசா அப்படியே திரும்பி பாரு. மனுஷனாவீங்க ஒரு ஈவ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க.
பத்திரமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.